ரைட். இப்போ என்ன விஷயம்னு சொன்னால், என்கிட்ட இப்போ ஓஎல் படிக்கிற சில மாணவர்கள் கேட்குறாங்க, இந்த சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி, அதாவது டெக்னாலஜி சப்ஜெக்ட்ஸ் சம்மந்தமாக அது எப்படி பாடம், அது என்ன விளக்கம், ஏஐயில் எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குது என்று சொல்லி எல்லாம் கேட்குறாங்க. அதை பற்றின ஒரு விளக்கம் தான் நான் இப்போ தரப்போகிறேன். சரிதானே? இப்போ முதலாவது பார்க்க போகல எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னால், முதல்ல வந்து ஆர்ட்ஸ்ன்னு சொன்னால் கலைப்பிரிவு சரியா, கலைப்பிரிவு. ரெண்டாவது கொமர்ஸ் வர்த்தக பிரிவு. மூன்றாவது பயோஸ்ட்ரீம், அதாவது உயிரியல் பிரிவு. சரியா, அதாவது உயிரியல் பிரிவு. அடுத்தது மேத்ஸ் கணித பிரிவு. அஞ்சாவதுல இடெக், இன்ஜினியரிங் டெக்னாலஜி. அடுத்தது பிஎஸ்டி, பயோ சிஸ்டம் டெக்னாலஜி. இப்படி 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த 4 சப்ஜெக்டும் பொதுவாக தெரியும் எல்லாருக்கும். ஆர்ட்ஸில் என்னென்ன பாடங்கள் வரும், கொமர்ஸில் என்ன வரும், பயோஸ்ட்ரீம் உயிரியல் என்ன வரும், மேத்ஸில் என்ன வரும். அதாவது உயிரியல்னா சயின்ஸ் சம்மந்தமான சப்ஜெக்ட் வந்து, அதாவது மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட இதுதான் அந்த உயிரியல். அடுத்தது கணித பிரிவு. இப்போ கடைசியாக 2015ஆம் ஆண்டு முதலாக எக்ஸாம் நடைபெற்ற பாடம் தான் இந்த இன்ஜினியரிங் டெக்னாலஜியும் பயோசிஸ்டம் டெக்னாலஜி, பிஎஸ்டின்னு சொல்கிற பயோசிஸ்டம் டெக்னாலஜி. இப்போ டெக்னாலஜி சம்மந்தமாக தான் நாங்கள் இப்போ டெக்னாலஜி சம்மந்தமான விடயங்களை தான் நான் இப்போ விளங்கப்படுத்த போகிறேன். என்ன விளக்கம்ன்றதை இப்போ பார்ப்போம். சரி தானே? அதாவது 2015ஆம் ஆண்டு, அதாவது 2012ஆம் ஆண்டு முதலாக அந்த பாடத்தை அவங்க படிக்க தொடங்கியவங்க. 2015 தான் முதலாக A-level எக்ஸாம் நடைபெற்றது டெக்னாலஜி சம்மந்தமான பாடத்துக்கு. இப்போ இந்த டெக்னாலஜியில் ஃபஸ்ட்டாக பயோசிஸ்டம் டெக்னாலஜியை நான் விளங்கப்படுத்துகிறேன். பயோசிஸ்டம் டெக்னாலஜி. பயோசிஸ்டம் டெக்னாலஜின்றதை விளங்கப்படுத்துகிறேன். பயோசிஸ்டம் டெக்னாலஜியில், அதாவது ஏஎல்னு சொன்னாலே பிரதானமாக 3 சப்ஜெக்ட் இருக்கணும். பயோசிஸ்டம் டெக்னாலஜியில் முதல்ல பயோசிஸ்டம் டெக்னாலஜி இருக்கணும். ரெண்டாவது சப்ஜெக்டாக எஸ்எஃப்டின்னு சொன்னால் சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி. இந்த சப்ஜெக்ட், அதாவது சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜிக்குள்ளே என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும்ன்றதை இப்போ நான் தெளிவாக விளங்கப்படுத்துவேன். மூணாவதுல ஐடி வரலாம், அல்லது எக்ரிகல்ச்சர் வரலாம். அங்கே ஜியோக்ரஃபி, அப்படி பொலிட்டிக்கல் சயின்ஸ், அப்படி கிட்டத்தட்ட 10 பாடங்கள் வரும். சரியா? பொதுவாக அந்த டெக்னாலஜி சம்மந்தமான பாடங்கள் படிக்கிறார்கள் ஐடி அல்லது எக்ரிகல்ச்சர் அல்லது ஜியோக்ரஃபியை தான் பொதுவாக தேர்ந்தெடுத்து கொள்வாங்க. சரியா? இப்போ இன்ஜினியரிங் டெக்னாலஜி அங்கால சைட் பார்த்தோம்னு சொன்னால் பயோசிஸ்டம் டெக்னாலஜிக்கு பதிலாக இன்ஜினியரிங் டெக்னாலஜின்றது சப்ஜெக்ட் வரும். சரியா? இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜியை பற்றி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறேன். அதாவது அட்வான்ஸ் லெவல் சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜியை பற்றி நான் இப்போ உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறேன். சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் எத்தனை பிரிவுகள் இருக்குதுன்னு சொன்னால், சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் எத்தனை பிரிவு இருக்குன்னு சொன்னால், மேத்ஸ் வரப்போகுது. பொதுவாக இதில் வர்ற மேத்ஸ் வந்து ஓலெவல் மேத்ஸ் தான் வரப்போகுது. 90% ஓலெவல் மேத்ஸ் தான் வரப்போகுது. அடுத்தது சயின்ஸ்,
சயின்ஸுக்குள்ள இதில் இது சயின்ஸை தான் நாங்கள் என்ன பிரிக்கிறேன். ஃபிசிக்ஸ் வரும், கெமிஸ்ட்ரி வரும், பயாலஜி வரும், அங்கே ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வரும். இதில் இது ஓ லெவல் தான் வரப்போகுது. இது ஃபிசிக்ஸ் கொஞ்சம், அதாவது மேக்ஸிமம் ஏ லெவல் தான் இதில் ஃபிசிக்ஸில் வரப்போகுது. கொஞ்சம் ஓ லெவலும் வரும். கெமிஸ்ட்ரி ஏ லெவல் தான், ஓ லெவல் பாடங்களும் வரும். பயாலஜி ஐடி எல்லாம் ஈஸியாக தான் வரப்போகுது. அதாவது கணித பிரிவு உயிரியல் பிரிவுக்கு வர்ற அளவுக்கு கடினமாக வரலாட்டியும் தற்போது இப்போ கொஞ்சம் காலமாக இந்த சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜியில் இந்த ஃபிசிக்ஸ் கேள்வி, ஃபிசிக்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் கஷ்டமாக தான் போட்டு கொண்டு இருக்கிறாங்க. சரியா, இதுதான் இந்த சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜியில் விளக்கம்.